வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் திரு. இன்றைக்கி நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம பார்ப்போம். நான் சொல்கிற லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு செக் பண்ணுங்கள் மார்க்கெட் இதில் ரியாக்ட் ஆகுதா இல்லையான்னு. நான் இனிமேல் டெய்லி உங்களுக்கு நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் உங்களுக்கு கொடுக்குறேன் டெய்லி. அதை நோட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அதில் ரியாக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரியாக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. நான் வந்து சிபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,500 லெவலில் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் கீழே டவுன் ஆகிட்டு திருப்பி மேலே அப் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆகிட்டு திருப்பி மேலே அப் ஆகிருக்கு. இதை 5 மினிட்ஸ் கேண்டலில் போய் நான் காட்டுறேன் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இன்றைக்கி டேட்டு 17. இன்றைக்கி டேட்டு 17. மார்க்கெட் 23,478 23,489 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. எடுத்தோடனே ஃபால் ஆகிட்டு திருப்பி பையர் கண்ட்ரோல் ஆகி திருப்பி மேலே ஏறி இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. இதை கட் பண்ணாமல் திருப்பி மேலே ஏறி திருப்பி கீழே கட் பண்ணாமல் திருப்பி மேலே ஏறிடுச்சு. ஓகேவா, இதுதான் மார்க்கெட்டோட ட்ரெண்டு. இது ஏன் கட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர் கண்ட்ரோலில் இப்போ இருக்குது. அதனால் கட் பண்ண விடாமல் கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் நாளைக்கும் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் எடுக்க பாருங்கள். இப்போ மார்க்கெட் இன்னையோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, பையர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நேற்றே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பையர் கண்ட்ரோல் இப்போ வந்திருக்கு. அதனால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதான் வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி நேற்று என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர் அனாலிசிஸ்னு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் டெய்லி. அதில் நான் இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி லெவல் மட்டும் இந்த வீடியோவில் லெவல் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லெவல் மட்டும் கொடுக்குறதா ஐடியா வச்சுருக்கேன். இப்போ லெவல் கொடுக்குறேன். நிஃப்டி 50யோட லெவல்ஸ் கொடுக்குறேன். நாளைக்கு என்னென்ன லெவலில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத. லெவல் எப்போவுமே நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் லெவல் எடுக்கணும். ட்ரேட் எடுக்கிறது 5 மினிட்ஸ் கண்ட்ரில் போய் ட்ரேட் எடுக்கணும். அது உங்களோட விஷயம். 3 மினிட்ஸில் எடுக்கலாம், 5 மினிட்ஸில் எடுக்கலாம். அது உங்களோட ரிஸ்க் எப்படி வச்சுருக்கீங்களோ, ரிஸ்க் ரிவார்டு எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டு ஸ்கேல்பரா இல்லை ஒரு 5 மினிட்ஸில் பண்ண போகிறீங்களா 15 மினிட்ஸில் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஒன்று இங்கே ஓப்பன் ஆகலாம், இல்லை இங்கே ஓப்பன் ஆகலாம், இல்லை இங்கே ஓப்பன் ஆகலாம். கேப் டவுனுனா இது வரைக்கும் ஓப்பன் ஆகலாம். கேப் அப்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகலாம். அதே ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகலாம். 23,500 ரேஞ்சில். இந்த எப்போவுமே மார்க்கெட்டு எங்கே முடிஞ்சிருக்கோ அதுலேருந்து 300 ப்ளஸுக்கும் 300 அப் சைடில் 300க்கும் டவுன் சைடில் 300 லெவல் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். எங்கே ஓப்பன் ஆனாலும் எங்கே ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆச்சுன்னா ஒன்று இங்கே ரியாக்ட் ஆகி இப்படி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இங்கே திருப்பி இப்படியும் திருப்பி மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இன்னொன்று இங்கே ஓப்பன் ஆகி இதுக்கு மேலே திருப்பி புல் பேக் எடுத்துகிட்டு மேலே இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆகி இங்கே புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இவ்வளோ தான் சான்ஸ் இருக்கும். இப்போ
கேப் அப்பு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் தான் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். கன்ஃபியூஸ் இல்லை, பட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். இப்படி ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு திருப்பி வந்துட்டு இங்கே வரப்போ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் கேப் டவுன்லேயும் நடக்கும். கேப் டவுனில் இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆகி கீழே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை கேப் ஓப்பன் ஆகி இங்கே அந்த லெவலை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து இங்கே போயிடும். இதான் நிஃப்டி 50யோட லெவல்ஸு. நாளைக்கு இப்படி தான் ரியாக்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட் லெவலை நோட் பண்ணிக்கோங்க. 23,948 ஒரு லெவல் இருக்குது, 23,767 ஒரு லெவலு, 23,612 ஒரு லெவலு, 23,480 ஒரு லெவலு, 23,552 ஒரு லெவலு. அது போக இதையும் நோட் பண்ணிக்கோங்க, 23,185 ஒரு லெவலு. மேக்ஸிமம் இந்த 2, 4, 6 இந்த 6 லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட்டே ரியாக்ட் ஆகும். இதுக்கு மேலே இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். 23,948, 23,155 எக்ஸ்ட்ரா தான். இதுக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் வராது. இந்த 4 லெவல்ஸ்குள்ளேயே மார்க்கெட் நாளைக்கு க்ளோஸ் ஆயிரும். எப்படினாலும் நாளைக்கு இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்காங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் என்ன மாதிரி ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் என்ன மாதிரி ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு டவுட்னா ஒரு தடவை என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி அது ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நிஃப்டி பேங்க் போகலாம். நிஃப்டி பேங்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெவல்ஸ் வச்சுக்கலாம். லெவல்ஸ் முதல்ல கொடுத்துருந்தேன். நாளைக்கு மார்க்கெட்டு எங்கெங்கே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மார்க்கெட் எப்படிலாம் ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்படி போய் கீழே வர வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா மேலே போய் புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆன ஸ்டாக் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி கீழே ஏறி மேலே ஏறவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த 3 சான்ஸு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன சான்ஸ் இருக்குது? அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆன இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி கீழே உடச்சி இந்த லெவலில் உடச்சி திருப்பி கீழே இறங்கி இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த ரேஞ்சுக்குள்ளே நடந்ததுன்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பவுன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே நடந்தது அப்படின்னா ஒன்று இப்படி, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே இந்த மாதிரி வந்து திருப்பி கீழே உடச்சி திருப்பி மேலே போகும், புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போகும். ஓகேவா? அதே மாதிரி மேலே இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ஒன்று மேலே போயிட்டு கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரேஞ்சோட லெவல்ஸ் சொல்லிக்கிட்டு தான். மேக்ஸிமம் இந்த 4 லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட்டே ரியாக்ட் ஆகும் நாளைக்கு. இந்த 4 லெவல்ஸ் மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ரா லெவல்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்னு மட்டும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து 55,569 ஒரு லெவலு, 55,158 ஒரு லெவலு, 54,669 ஒரு லெவலு, 54,244 ஒரு லெவல். இந்த 4 லெவலை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத, நம்ம சொன்னபடி நடந்திருக்கா இல்லையாங்கிறத நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாளைக்குள்ள லெவல்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.